ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டெய்லி ப்ரொடக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங் பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்ஸில் பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோங்க. நம்ம செட்டப்பில் மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது தான் வந்து நம்மளோட செட்டப்போட மெயின் தீம். தென் நம்ம டெய்லி வந்துட்டு நிஃப்டி 50ல் ஒரு 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். தென் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம். தென் எப்போவுமே நம்மளோட செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா மந்த்லி பேசிஸ் தான், டெய்லி பேசிஸ் கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மந்த்லி பேசிஸில் பாருங்கள், டெய்லி பேசிஸில் பார்க்காதீங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல மூவ் இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்டில். வித் நம்ம செட்டப்போட அக்யூரசி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்க்கும்போது தெரியும் நம்ம செட்டப் எவ்வளோ அக்யூரஸியாக நம்ம மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க நம்ம இப்போது பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம செட்டப் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்க மாட்டோம். ஸோ சேம் இங்கேயும் நம்ம எடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இந்த கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோஸ் 48813ல் நம்ம என்ட்ராயிருப்போம். இங்கே நீங்கள் என்ட்ராயிருந்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நமக்கு இந்த ஒரு இந்த இந்த மொமெண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மூவில் தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. நமக்கு நல்ல ஒரு மொமெண்டமில் மூவ் ஆச்சு. ஸோ 49053ல் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் இங்கே வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 240 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோங்க ஆக்சுவலாக இன்றைக்கி. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ பிரேக் அவுட் கிடச்சிது, ரிவர்சலில் பிரேக் அவுட், தென் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிது. இங்கே 48995ல் வந்துட்டு நீங்கள் என்ட்ராயிருப்போம். இங்கே என்ட்ரானோம். இங்கே என்ட்ரானதோட பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் இங்கே ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 55 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இதான் நம்மளோட செகண்ட் ரேட். தென் அகைன் உடனே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், மறுபடியும் ஒரு குட்டி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது. 49004ல் இங்கே நம்ம என்ட்ராயிருப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 49045ல் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் ரெண்டுமே நமக்கு ஸ்டாப் லாஸில் மூவ் ஆயிடுச்சு இன்னைக்கு. தென் தேர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு இந்த லைனில் ஆல்ரெடி நமக்கு 2 ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த லைனை நம்ம நெக்ஸ்ட் எப்போவுமே கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அகைன் அதில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒன்று இதோட மேலே இருக்க லைனை எடுத்துக்கோங்க, இல்லை கீழே இருக்க லைனை நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணுங்கள். அது பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிது, கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இதை நம்ம இந்த லைனவே இனிமேல் நம்ம கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம எடுத்துக்காதனால இதை நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஃபோர்த்து ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே தான் நம்மளோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ 49217 இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் ஒரு மினிமம் ஃபஸ்ட்டு ட்ரேடோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட இங்கேயும் நமக்கு 49400 இதோட இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு ஒரு 180 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோட நம்மளோட ஃபோர்த்து ட்ரேட் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுங்க. இதுதான் இன்றைக்கான நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான 4 ட்ரேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 240 பாயிண்ட்ஸ், தென் செகண்ட் ட்ரேடில் 55, தென் தேர்ட் ட்ரேடில் 50, தென் ஃபைனல் ட்ரேடில் 180. இதில் செகண்ட் அண்ட் தேர்டில் நம்ம 105 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 315 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்ம வெளியில் வந்தாச்சு. ஸோ இதான் நம்மளோட அக்யூரசி லெவல் பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் நம்ம மார்க்கெட்டில் நம்ம செட்டப் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 49397, நெக்ஸ்ட் 49610,
623, next 49840, next 500002, next 50216, next 50455, next 50662, next 50986 இதாங்க அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப் இதுதான். தென் அதே பேங்க் நிஃப்டி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 49079, next 48910, next 48739, next 48575, next 48374, next 48137, next 47921, next 803 இதான் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நம்மளோட செட்டப். ஸோ இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான செட்டப்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். தென் அதோட செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான நிஃப்டி 50 அனாலிசிஸ் சேம் தாங்க. நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ எந்த ட்ரேடும் எடுக்கல. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணி இதோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 22657 நீங்கள் என்ட்ரு ஆயிருப்போம். இங்கே நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 22774 அது வரைக்குமே நமக்கு வந்து இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தாங்க இங்கே வெளியே வந்திருக்கோம் நம்ம. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷனில் இங்கே என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 22750 நீங்கள் என்ட்ரு ஆயிருப்போம். இங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ 22769 ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 22772 நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸை நமக்கு ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ 22753 இங்கேயும் அகைன் நம்ம ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க நமக்கு. ஓகே, சேம் தான் நம்மளோட இதுதான் இதுவும். இங்கே நமக்கு ஒரே லைனில் 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுல. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் இது வந்து கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்று மேலே பிரேக் அவுட் கிடச்சிருக்கணும், இல்லை ரிவர்சல் பிரேக் அவுட் கிடச்சிருந்தா மட்டுமே நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சி இங்கே இது கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சது இல்லையா, இங்கே கிடச்சி இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபோர்த் ட்ரேடோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு இங்கே கிடச்சதுங்க. ஸோ இங்கே 22727 இங்கே நம்ம வந்துட்டு 727 இங்கே இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம், ஸோ நல்ல ஒரு ரீச், நல்ல ஒரு மேலே வரைக்கும் நமக்கு போச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ், ஸோ 22857 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் மூவிங்கில் இருந்தது. ஸோ அதோட தான் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டோட தான். ஸோ 130 பாயிண்ட்ஸ் இங்கே மட்டும் நமக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோட நம்ம ஒரு ஃபோர்த் ட்ரேட் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட்டோட மூவிங் நல்லா இருந்தது. அதில் நம்ம செட்டப் வந்து பயங்கர அக்யூரஸியாக நமக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு. எப்போவுமே மார்க்கெட்டில் நம்ம செட்டப் பயங்கரமாக ஒர்க் ஆகும். நம்மளோட செட்டப்போட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். சேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நம்ம ஒரு 120 ஏர்ன் பண்ணோம்.
அட் த சேம் டைம் லாஸ்ட் ட்ரேட்லேயும் நம்ம ஒரு 130 ஏர்ன் பண்ணோம். இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேடில் வந்து 20 அண்ட் 20 பாயிண்ட்ஸ். ஸோ 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆச்சுங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஓவராலாக ஏர்ன் பண்ணதில் ஒரு 40 ஸ்டாப் லாஸில் போயிடுச்சு. ஸோ 210 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. இன்றைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 315 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். தென் நிஃப்டி 50ல் வந்துட்டு ஒரு 210 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 525 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50ல் நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்போம். ஓகே, இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம ரெண்டுக்கும் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் கொடுத்தாச்சு, நாளைக்கான செட்டப்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனி கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் 22922, தென் 23004, 007, தென் 23076, then 23153, then 23226, then 23305, then 23427, then 23518. நாங்க அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப், டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் 22775, next 22697, next 22610, next 22527, next 22462, next 22392, next 22328, next 22218. இதாங்க நாளைக்கு நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ப்ரிடிக்ஷன் தென் நாளைக்கான செட்டப்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.